தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கை எழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தன பிறவிதானே. அன்பானவர்களே, நடுத்தீர்ப்பு முதல் பாகத்தை கேட்டீர்கள். அதன் தொடர்ச்சியை இப்பொழுது கேளுங்கள். இப்படி இறைவனுடைய ஆலயத்துள் இருள் மூழ்கிற அளவுக்கு விளக்குகளை அணைத்துவிட்டு ஒரு காட்சியை இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணம் வருவதே தவறான சிந்தனை. இப்படி இருக்கின்ற பொழுது மழை இல்லை, மழை இல்லை, மழை வரவில்லை என்று இறைவனிடம் கேட்டு என்ன பயன்? இப்படியெல்லாம் வரும் என்பதை ஐயா அன்று சொல்லிவிட்டார். அதனால்தான் சொல்லுகிறேன், மழை இல்லை மழை இல்லை என்கிறோமே. ஐயா என்னை சொன்னார், மாநிலத்தில் வேளாண்மை மழையில் மிக கெடு வரும். வானா ஒரு மூவப்பா மழை கீழே சொரியாது. மாறினால் நெறி தவறி போகக்கூடிய நிலை இருக்கின்ற பொழுது இந்த களி முடியும் காலம் இப்படித்தான் நடக்கும். மாநிலத்தில் வேளாண்மை குன்றும். இன்று பயிர் செய்ய முடிகிறதா? விளை நிலங்களுக்கேற்ற தண்ணீர் இருக்கிறதா? பயிர் செய்ய பாடாய் படுகிறோமே. மழை இல்லையே இறைவா, குடிநீருக்கு கஷ்டப்படுறோமே, ஏன் மழை இல்லை? இன்றைய நிலையை பாருங்கள். மழைக்காக யாகம், மழைக்காக பிரார்த்தனை எல்லாம் செய்தும் மழையை காணவில்லையே. ஐயா சொல்லிருக்கிறார், வானம் உருமும் மழை கீழே சொரியாது. விளைய வேண்டிய நிலங்கள் எல்லாம் பாழாக கிடக்கின்ற நிலை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இடிமுழக்கம் கேட்குது, மேகம் கருக்குது, ஆனால் மழை இல்லை. இதை நாம் சொல்லவில்லை, ஐயா சொல்லுகிறார். வானத்து இடிகளெல்லாம் வருட வருடந்தோறும் நீலத்தில் வீழுதப்பா இன்று மலை முழங்கும். தினந்தோறும் பத்திரிகையில பார்க்கிறான், இடி விழுந்து பள்ளி பத்திரிகைகளில் செய்தி. மழையை காணல, இடி மட்டும் எங்கிருந்தியா விழுந்தது? இது இறைவன் எழுதி வைத்த வாக்கு. இந்த கலிமுத்திய காலத்தில் இப்படித்தான் விழும். பூமி முழங்கும் பொழுது மிக சாய்ந்து வரும். வானம் ஒரு உதய மழை கீழே சொரியாது. மாநிலத்தில் வேளாண்மை மழையில் மிக கேடு வரும். நீநிலம் எல்லாம் நின்று முழங்குதடா. பூமி நடுக்கம், பூகம்பம் இவையெல்லாம் இன்று உலகம் நடப்பாயிற்று.
குஜராத்திலே ஒரு பூகம்பம். எண்ணற்ற மக்கள் பலியானார்கள். எண்ணற்ற மக்கள் வீடு இழந்தார்கள். எண்ணற்ற மக்கள் நிலை குலைந்து போனார்கள். ஐயகோ இறைவா, இது என்ன சோதனை? நாங்கள் வாழ்க்கைக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலையா? கண்ணீர் விட்டார்களே, ஓலமிட்டார்களே. இந்திய தேசம் மட்டுமல்லாமல் இந்த உலகம் முழுவதிலும் இருந்து அந்த மக்களுக்காக நிவாரணங்கள் வழங்குவதற்காக போட்டி போட்டுக் கொண்டு வந்தார்களே. சற்று நினைத்து பாருங்கள். இது இந்த உலகத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று ஐயா சொன்னது. எப்படி சொல்லுகிறார்? கண்டதுண்ட மகவல்லோ கனத்த பூமி வெடிக்குதடா. கோல நடு மலையனோ கோலங்கட்டி ஆடுகிறேன். கண்டதுண்டமாக வல்லோ இந்த பூமி வெடிக்குது. குஜராத்தில் வெடித்து அந்த சோக காட்சிகள் முடிவடையவில்லை. இத்தாலியிலே ஒரு பூகம்பம். அங்கே ஆயிரக்கணக்கானோர்கள் மாண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் வீடு வந்திருக்கிறார்கள். இறைவா இறைவா என்று இறைவனையே எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு முடிகின்ற நிலைதான். இங்கே என்ன நடந்தது? சென்னையிலே ஒரு நிலநடுக்கம். வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் வெளியிலே வந்து திகைக்கிறார்கள். என்ன நடந்தது? நம்முடைய வீடெல்லாம் அசைகின்றதே, இருந்த பொருட்கள் எல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகண்டு விழுந்ததே என்று கண்ணீர் விட்டார்கள், கதறினார்கள். என்ன ஆகிவிடுமோ என்று பயந்தார்கள். செய்திகளை பார்த்த பிறகுதான் தெரிந்தது, சென்னையிலும் நிலநடுக்கம். அங்கு மட்டுமல்ல, திருவனந்தபுரம் வரைக்கும் ஒரு அசைவு. சில இடங்களில் சில கீறல்கள். இது பூமி அதிர்ச்சியின் சாயல்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் நினைத்தேன், அப்பா, என் தந்தையே, வைகுண்ட பெருமானே, நீ எழுதி வைத்தது ஒன்று கூட குறையாமல் இந்த உலகத்தில் நடக்கிறது ஐயா. இந்த உலகம் அனைத்தும் உன்னை எட்டி பார்க்கின்ற நிலை, உன்னை வேண்டுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. நீ ஒப்பற்ற ஒரு தெய்வம், உம்மால் தான் இது முடியும் என்ற நிலை இன்று உருவாகி இருக்கிறது. ஐயா சொன்னது அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. சீமை தென்சோழம் தீர்வயிறு மேவி வரும், இலைகள் கருகும், இருவேதம் பொய்யாகும், தலைகீழ் படலம் தட்டழிய ஓடி நிற்கும், நட்சத்திரம் உதிரும் நடக்கும் வழி கூறுகும், இலைகள் கருகும், இருவேதம் பொய்யாகும், நல்ல நிறையை கூறும் ஏடுகள் எல்லாம் எரிக்கப்படும், சாம அதர்வன வேதங்கள் பொய்யாகி போகும். அப்படியே சொன்னாலும் ஐயா சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக் கொண்டு பாருங்கள். இலைகள் கருகும். நாட்டில் இன்றைய நிலை, பயிர்கள் எல்லாம் கருகி நிற்கின்ற நிலை. 20 வருடம் 50 வருடம் ஆன தென்னை மரங்கள் கூட இலைகளை எல்லாம் இழந்து மொட்டை மரங்களாக காட்சி தருகிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது சாலை ஓரங்களை பார்த்தால் கண்ணீர் வருகிறது. தென்னை மரங்கள் எல்லாம் காய்ந்த நிலையில் இருக்கிறது. என் தந்தையே, உமக்கு இரக்கமில்லையா? நீர் இந்த மக்களை காப்பதற்காக மழையாக வரக்கூடாதா? இந்த தென்னை மரங்கள் எல்லாம் தளிர்த்து வளராதா என்று ஏங்கி ஏங்கி எத்தனையோ மேடைகளிலே பாடியிருக்கிறேன். ஆனாலும் ஒரு எண்ணம் உருவாகிறது. நம்முடைய அப்பன் அகில திரட்டில் எழுதி வைத்தது போல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது கலி முடிய போகிறது. ஆனால் மக்கள்தான் உணர்ந்து கொண்டு ஐயாதான் இந்த அகிலத்தில் உயர்வான தெய்வம் என்பதை உணர்ந்து ஐயாவுடைய திருவடிகளில் சரணாகதி அடையக்கூடிய காலம் இதுதான் என்ற எண்ணத்தையும் மக்களிடம் சொல்லி வருகிறேன். நண்பர்களே, ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். இன்னும் நாம் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. ஐயாவுடைய பாதமே கதி என்ற நிலைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டில் நல்ல மழை பொழியும். ஏன் இந்த பயிர்கள் எல்லாம் தழைக்காதா என்று சொல்லி இந்த மக்கள் எல்லாம் நீருக்காக ஓடுகிறார்கள், பூமியை தோண்டுகிறார்கள். தோண்டினாலும் பலன் இருக்கிறதா? ஐயா சொன்னாரே, கிணறு பாழாகும்
தோண்டி வச்சு தண்ணியே காணல. சில கிராமங்கள் எல்லாம் கிணறு இருக்கிறது, வீடு இருக்கிறது, குடியிருக்க ஆள் இல்லை. ஏனையா இல்லை என்று சொன்னால் திருவிழாவுக்கு மட்டும்தான் ஐயா வர்றது. பெரியவங்க வச்ச கோயில், அதை நடத்துறோம், அதற்காக வர்றோம். மற்றபடி குடியிருக்கிறவங்க தண்ணி இல்லையா. குடிக்கிறதுக்கு எங்கய்யா போவோம், குளிக்கிறதுக்கு எங்கய்யா போகிறது? எத்தனை அடி ஆழங்கள் போட்டாலும் தண்ணீர் இல்லையே, பூமி பாழாகி கிடக்கிறதே என்று மக்கள் எங்குகிறார்கள். இது ஐயா சொன்ன வாக்கு. கலி முத்தி இருக்கிறது, கலி அழிப்பதற்கு ஐயா வேகமாக வருகிறார். அதனால்தான் இந்த வார்த்தை பலிக்கிறது. கிணறு பாழாகும், கீழூற்று பொய்யாகும், இணறு வெறுத்து ஏங்குவாரே நல்மனுக்கள். இது ஐயா சொன்னதல்லவா? அப்ப பாழா போய்த்தானே இருக்கிறது. இன்னும் நாம எண்ண வேண்டாமா? எத்தனை அடி ஆழங்கள் போடுகிறோம், ஆழத்திலிருந்து தண்ணிய காண. அது மட்டுமா? நட்சத்திரம் உதிரும், நடக்கும் வழி கூறுகும், தலைகீழ் படலம் தட்டழிய ஓடி நிற்கும். நட்சத்திரம் உதிரும், நடக்கும் வழி குறுகும். நேர்மையான வழியில் சென்று பலனை அடையக்கூடிய காலம் கலியுகத்தில் இருப்பதில்லை. குறுக்கு வழியில் அந்த பலனை எப்படி அடைவது என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அதுதான் சொன்னது. நேர் வழியில போய் சம்பாதிக்க மாட்டான், தவறான வழியில போய் காசு பண்ண சம்பாதிக்கிறங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய நிலையில ஆயிப்போச்சு. அண்ணையா அதை மட்டும் சொல்லல, அந்த நிலையை மட்டும் இல்ல, இன்னும் பாருங்க, நடக்கும் வழி குறுகும். முன்னாலாம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போறது இருந்தா நாள் கணக்கு ஆகும், வண்டியை கட்டிட்டு போறது. இன்னைக்கு அப்படி இருக்குதா? திருவனந்தபுரம் ஏரோட்ரம்ல இருந்து 3 மணிக்கு பிளைட்ல ஏறாரு, சாயங்காலம் 6 மணிக்கு சவுதியில இருந்து நண்பா வந்து சேர்ந்துட்டேன்னு கை கொடுக்கிறாரு, தொலைபேசியில் தொடர்பு கொள்றாரு. எவ்வளவு குறுகி போயிடுச்சு. மனிதனுடைய தூரங்கள் அத்தனையும் குறுகிவிட்டது. அதுவும் பொருந்தும், இதுவும் பொருந்தும். ஐயாவுடைய வாக்கு இந்த கலியுகத்தில் எப்பொழுதும் பொருந்தும். அந்த நிலைக்கு ஐயா சொல்லியிருக்கிறார். காலம் மாறிவிட்டது. நொடி பொழுதில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய சக்தி மனிதன் கொண்டு வந்திருக்கிறான். அதை ஐயா சொல்லியிருக்கிறார். நட்சத்திரம் உதிரும். இப்ப பாருங்க, ஆகாயத்திலிருந்து என்னவெல்லாமோ விழுகிறது, கல் விழுகிறது, எரில் நட்சத்திரம் விழுகிறது என்றெல்லாம் பத்திரிகையை பார்க்கிறோம். அது மட்டுமா? தலையில் படலம் தட்டழிய ஓடி நிற்கும், தலை நட்சத்திரம் ஆல்காய் போல் உதிர்ந்து விழும். தலைகள் படலம் தட்டழிய ஓடி நிற்கும். படலம்னா லென்ஸ். கண்ணில் ஒரு படலம் உண்டு, விழிப்படலம் என்பார்கள். தொலைநோக்கு கருவிகளிலே படலம். சினிமா தியேட்டர்களில் அந்த படத்தை போடக்கூடிய கருவியிலே ஒரு படலம். இப்படி எங்கு பார்த்தாலும் இப்பொழுது படலங்கள், அதாவது லென்ஸுகள் இல்லாத கருவிகள் இல்லை. அப்ப தலைகீழா ஓடுது. படலத்துக்கு முன்னால தலைகீழா போடுறது என்னது? சினிமா பிலிம் ரோல் சுத்துது. அது தலைகீழா ஓடுதுன்னா தான் நமக்கு நேரா தெரியும். அது தலைகீழா ஓடி மனிதனுக்கு புத்தியையே தலைகீழாக மாற்றி விட்டது. பாருங்க என்னென்னலாம் ஓடுது. எந்த சினிமாவாவது நல்ல கருத்துக்களை சொல்லுதாங்கிறது இப்போதைக்கு கேள்விக்குறிதான். இன்று ஒரு வகையில் பார்த்தால் சமுதாயம் தட்டழிய சீரழிகிற நிலைக்கு காரணமாய் இருக்குமோ இந்த சினிமா என்று எண்ணுகிற அளவுக்கு பல திரைப்படங்கள் வருகிறது. சிவன் பிரம்மா விஷ்ணுவை காட்டினார்கள், இறைவனுடைய விளையாடல்களை காட்டினார்கள், சுதந்திர தீயை நம்முடைய மனதிலே மூட்டினார்கள், உணர்வு பெற்ற பாடல்களை எல்லாம் கொட்டினார்கள். இதையெல்லாம் திரைப்படங்கள் செய்ததுதான். மணாளனை மங்கையின் பாக்கியம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி, இப்படியெல்லாம் பழைய சினிமாக்கள். கப்பலோட்டிய தமிழன், கட்டப்பொம்மை. நான் வீரபாண்டிய கட்டப்பொம்மை சொன்னேன், நீங்க வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கப்படாது. இப்படியெல்லாம் சினிமாக்கள் வந்து பல வீர வரலாறுகளை இந்த உலகத்துக்கு சொல்லிச்சு, மதுரை வீரன் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதா? ஏய் ஓடி போலாமா, என்னன்னா படத்துக்கு பேரு, முத்தமிடலாமா, இப்படி பேரு. குடும்பத்தோட அமர்ந்து பார்க்கிற நிலையில இன்னைக்கு உள்ள திரைப்படங்கள் இருக்கிறத. தாய் தகப்பன் குழந்தைங்கன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்து எதையாவது பார்க்க முடியுதா?
காமம், குரோதம், கோபம், மதம், மாச்சரியம் என்ற துர்க்குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திரைப்படங்கள் இன்று கணக்கில்லாமல் வருகிறது. இதை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய எண்ணத்திலே வக்கிர புத்தி தலைதூக்கி நிற்கிறது. உணர்வுகள் மாற்றப்படுகிறது, சிந்தனா சக்தி சிதறடிக்கப்படுகிறது. அப்ப ஐயா சொன்னது தலைகீழ் படலம் தட்டழிய ஓடி நிற்கும் தலை நட்சத்திரம் ஆல்காய் போல் உதிர்ந்து வீழும் என்பது இங்கே ஐயா தந்த வாக்கு பொய்யாத வாக்கு என்பது நிரூபிக்கப்படுகிறது. இப்படி நாட்டிலே ஐயா சொன்னவை ஒவ்வொன்றாக இருக்கிறது. இதை பார்க்கின்ற பொழுதுதான் மனதுக்கு வருகிறது. எங்க பார்த்தாலும் சினிமா கலாச்சாரம். கோயில்ல திருவிழான்னா சினிமா, வீட்டுல கல்யாணம் காட்சின்னா சினிமா. இப்படி பார்க்கின்ற இடமெல்லாம் இன்று அதற்கு அடிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இந்த மனம். சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் இக்கலியில் என்று ஐயா சொன்னது இந்த வாக்குக்கும் பொருத்தமாக இருக்கிறதே. ஐயா சொல்லுகிறாரே, அரகரா என்ற சொல்லை கரையேறாவாவி நீசன் அறியவும் மாட்டான் ஐயோ சிவனே ஐயா. சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாத ஐயோ சிவனே ஐயா. எப்ப பார்த்தாலும் வாயில சினிமா பாட்டு முணுமுணுக்கிறேன். வீட்டுல ஒரு காலையில சுப்பிரபாதம் போடணும் இல்ல, அதற்குரிய ஒலிநாடாக்களை வீட்டுல வைக்கிறது இல்ல. ஏன்னா வீட்டு அம்மாவுக்கு அது பிடிக்கிறது இல்ல. இன்னைக்குள்ள சினிமா பாட்டுக்கள் தான் அவளுடைய மனசுல நிற்குது. இதையெல்லாம் விட்டு அனைவரும் ஐயாவுடைய நாமத்தை மனதிலேயே தாங்கி தினமும் அந்த நாமத்தை ஜபித்தால் எப்படி இருக்கும்? அரகரா என்று சொல்லை கரையேறா பாவினிசன் அறியவும் மாட்டானையோ. இந்த உலகத்தில் கலி என்ற கடலுக்குள் மூழ்கி கிடக்கிறவன் தர்ம யுகத்துக்கு வருவதற்கு கரையேற வழியே அரகரா என்ற சொல். அந்த சொல்லை மறந்து விட்டானே, அவன் கரையேற முடியாமல் கிடக்கிறானே. இது ஐயா நமக்காக தந்த வார்த்தையாயிட்டே. என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, சான்றோர்குல கண்மணிகளே, நினைத்து பாருங்கள். நமக்காக ஐயா இதய வாசலை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் என் மக்கா வாருங்கள் என்று நம்மை நல்வழிப்படுத்துவது ஐயா தந்த மந்திரம். ஐயா சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொன்னால் நம்முடைய வாழ்வு வளப்படும், சுபிட்சமாகும், நினைத்ததெல்லாம் நடக்கும். அந்த அற்புத மந்திரத்தை சொல்ல வேண்டாமா? கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் உருகிடுமே சிவனே ஐயா. கல்லும் உருகிடுமே சிவனே ஐயா. கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம், கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் உருகிடுமே சிவனே ஐயா. கல்லும் உருகிடுமே சிவனே ஐயா. சிவசிவா அரகரா என்ற மந்திரத்தை சொன்னால் கல்லும் உருகும். இது ஐயா சொன்னது. மை அன்பர்களே, இன்று கலியிலே நாம் கடைந்தேற வேண்டும் என்று சொன்னால் இந்த மந்திரம்தான் நம்மை காப்பாற்றும். இது ஐயா தந்த வாக்கு. இதை எல்லோருக்கும் சொல்லணும். குழந்தைகளுக்கு முக்கியமா சொல்லிக் கொடுக்கணும். சிவசிவா அரகரா என்ற சொல்லி கொடுக்கணும். நடந்து போற போது கூட ஒரு கல்லிலே கால் இடறிவிட்டால் கூட ஐயா என்ற குரல் எழுப்பக்கூடிய ஒரு பக்குவத்தை உணர்த்த வேண்டும். அது குழந்தைகளுக்கு வேண்டும். ஏனென்றால் இது கலிகாலம். இந்த கலி முத்திய காலத்தில் இப்படித்தான் நடக்கும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். ஊசி முனையதிலே கடலும் மலையுடனே ஊரும் பாதியும் கண்டேன் சிவனே ஐயா.
கடலும் மலையும் ஊரும் பதியும் கண்டேன் என்று ஐயா சொல்லிருக்கிறார். இந்த கலி காலத்துல, கலிமுத்திர காலத்துல, கலி அழிய போகக்கூடிய நிலையில இதெல்லாம் தெரியுமா? ஊசி முனையில இத்தனையும் தெரியுமா? நாம யோசிச்சு பார்ப்போம். அப்ப இது எதுவா இருக்கும்? ஐயா சொல்லிருக்கிறாரு ஊசி முனையில இது தெரியும். நானும் திணறேன். ஊசி முனையில கடல் பதி தெரியக்கூடிய நிலை வந்தால் அது எப்படி இருக்கும் என்று. ஆனா இப்ப பார்க்கிறப்ப தெரியுது. மெய் அன்பர்களே, ஐயா சொன்னது எள்ளளவும் பிசகாமல் இந்த உலகத்தில் நடக்கிறது. வீட்டுக்குள்ள நாம வாங்கி வச்சிருக்கிற எல்லார் வீட்டிலும் இருக்குது. இன்னைக்கு அது இல்லாத வீடே இல்லை. என்ன தொலைக்காட்சி பெட்டி, டிவி. என்னடா சதுரமா இருக்குது டிவி, வேணா ஊசி முனைக்கு இதை கொண்டு சொல்றான்னு சொல்றீங்களா? என் சிற்றறிவுக்கு எட்டியது இது. நானும் அப்படித்தானே வந்து சொல்லுகிறேன். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆனால் எனக்கு தெரிந்தது, ஐயா என்னை சொல்ல வைத்தது டிவி சதுரம் தான். ஆனா எங்கேனும் எப்பொழுதும் அந்த டிவியை வீட்டுல வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு ஆன் பண்ணோம்னா படம் தெரிஞ்சிருமா? இல்லையே. ஒண்ணு அதுக்குரிய ஆண்டனா கருவியை மாட்டி அங்கிருந்து ஒரு ஏரியல் கொண்டு வந்து ஒரு ஊசியை உள்ள குத்தணும். இல்ல இப்ப ஊர் ஊரா வச்சிருக்கிறாங்களே கேபிள் டிவி, அவர்கள் கொடுக்கிற அந்த பின் இதுல குத்தணும். அது உள்ள பாருங்க ஊசி தான் வச்சிருக்கிறான். அந்த ஊசியை குத்துனாதான் அந்த ஊசி மூலமா எல்லாம் தெரியுது. ஊரு, பதி, கடல், மலை அனைத்தும் தெரிகிறதே. ஆனா அதுதானே இன்னைக்கு உலகத்துல எல்லாமா இருக்கிறது. இப்ப பாருங்க டிவிக்குள்ள என்னவெல்லாம் தெரியுது. மனிதன் மாண்பு இல்லையே. எப்போ பார்த்தாலும் டிவியில இருக்கக்கூடிய நிலைக்கு மனிதன் தள்ளிவிட்டானே. புருஷன் பஞ்சாதிக்குள்ள அந்நியனும் இருக்கிறதா? இல்லையே. அந்த நிலை இங்க மாற்றப்பட்டு இருக்கிறதே. வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார் வேலைக்கு, திரும்பி வருவாரு 7 மணி ஆயிடும். வந்துருந்த வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா? இதெல்லாம் அன்னைக்குள்ள பொண்ணுங்க கேட்கறாங்க. இப்ப நிலைமை என்ன இருக்கிறது? டிவி ஓடிக்கிட்டே இருக்குது, ரிமோட் சிஸ்டம் ஆஃப் பண்றதே இல்லை. அவர் அங்கிருந்து வர்றாரு, வாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. முன்னால் அப்படியா? தலைவாரி பூச்சூடி தலைவன் வரவுக்காக அந்த அம்மா இருக்கும். வாசலிலே உன் காலடி ஓசை கட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் என்றெல்லாம் சொன்னாங்களா? இன்னைக்கு அதெல்லாம் காணோம். அவர் வந்து அவர் பாட்டுக்கு போய்க்கணும், செம்பு தண்ணி எடுத்து கை கால கழுவிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு காஃபி தரப்படாதா அப்படின்னு அவரு கேட்கிறார். அந்த அம்மா கொஞ்சம் இருங்க, என்னடி கொஞ்சம் இருங்க, விளம்பரம் வந்துடட்டும், காஃபி கொண்டாந்துறேன். விளம்பரம் வந்தாதான் வீட்டுக்காரனுக்கு காஃபி. அந்த நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்படுறான். டிவியை பார்த்துட்டு அங்கு ஒருதான் அடிபட்டு விளறான். இந்த அம்மா கண் கலங்கி அழறா. புருஷன் கால் கல்லு தட்டி வீங்கி போயிருக்குது, பார்த்து வரப்படாதா திட்டுறா. ஆனா டிவியில ஒருதான் விழுந்துட்டா கண்ணீர் விட்டு கதறுகிறா. எங்க போகிறது பாருங்கள். நாகரிக போதையாலே நாடு தடு மறுதடா. நாகரிகம் இன்றைய நிலை எப்படி போகிறது? மாயத்திற்குத்தான் உண்மை, மயக்கம் அனைத்தும் உண்மைக்கு இல்லை. உண்மை பொய்யாக்கப்படுகிறது. மாயமான நிலை. ஒருவன் காசை வாங்கிக்கிட்டு அழறான், ஆனா இவ அதை பார்த்துக்கிட்டு அழறா. வெங்காயம் வெட்டின கையில காயம்பட்டது கூட தெரியாம டிவியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறா. இது இன்னைக்குள்ள நிலை. அந்த அளவுக்கு ஐயா சொன்னது, ஊசி முனையதிலே ஊரும் பதியும் கடலும் கண்டேன். கடல் எல்லாம் குளமாக, குளம் எல்லாம் கடலாக கண்ணுக்கு தோன்ற கண்டேன். இதெல்லாம் இந்த கலியுகத்தில் நடக்கும்னு சொன்னாரே, அது மட்டுமா? ஆணும் பெண்ணும் அழிவாகும், அம்பலத்து அரச முடியாடும். பெண்ணாலே அனழிவு பெருகுமடா பூமி எங்கும். கட்டழிந்து பெண்களெல்லாம் கற்புமிக தவறுகிறார். அயோத்தியா வட்டணந்தா அழியுதப்பாய்
இது ஐயா சொன்னாரா? நாமா இந்த ஆண்களை கொல்லுகிறோம், நாமா இந்த ஆண்களை அழிக்கிறோம் என்று அம்மைமாருடைய எண்ணத்தில் எழலாம் இந்த கேள்வி. நீங்க யாரையுமே அழிக்கிறது இல்லம்மா, பெண்களால் யாரும் அழியப்படுகிறதும் இல்லை. ஆனால் ஐயா வாக்கு அப்படி பொய்யாமல் இருக்குமா, பொய்யாக இருக்குமா என்று நாம் நினைக்கலாம். 4 சகோதரிங்க சாலை ஓரமா கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. 3 தம்பிங்க இருசக்கர வாகனத்துல வேகமா வர்றாங்க. அதுங்க அதுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்குது, இவர்களும் இவ பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. வண்டியில போறான், சகோதரிகளை பார்த்த உடனே இவனுடைய நிலை மாறுது, நிலைப்பாடு மாறி வருகிறான். சினிமா பாட்டை பாடுறான், கிண்டல் அடிக்கிறான், விசில் அடிக்கிறான், வண்டியை முன்னுக்கும் பின்னுக்குமா அழுத்தி திருத்தி ஓட்டுறான். அதுங்க பாட்டுக்கு தானே போகுது. இவன் அங்கேயும் இங்கேயும் ஓட்டுறான். வண்டியில இருந்த உடனே இடறா சிகரெட் எடுறாங்கிறான், வாயில வைக்கிறான், பத்திரம் வாங்குறான். முன்னால என்ன நடக்கிறதுக்கு மறந்துடுறான். இவன் இந்த எண்ணத்தில் போகும்போது எத்தாப்புல வந்த பெரிய வாகனத்தில் மோதி விடுகிறான். தங்கச்சிங்கெல்லாம் கல்லூரிக்கு போயிருது, தம்பிங்க கைலாசத்துக்கு போயிடுறான். பத்திரிகையில செய்தியை பார்க்கிறான், மனசுக்கு ஐயா சொன்னது அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். பெண்ணை பார்த்தான், தன் நிலையை மறந்தான், இவனே சென்று விட்டான். அப்ப ஐயா சொன்னது பொய்த்ததா? பெண்ணாலே அழிவு பெருகுதடா பூமி என்றான். ஆணும் பெண்ணோ அழிவாகும் அம்பலத்தரச முடியாளா. அயோத்தியா பட்டணம் தான் அழியுதப்பா என் மகனே. இது ஐயா சொன்ன வார்த்தை, எல்லாருக்கும் தெரியும். உலகமே இன்று அதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அயோத்தியிலே பிரச்சனை, ராமரா பாபரா, இடிப்பதா கட்டுவதா, யார் இடித்தார் யார் கட்டுகிறார், இந்த உலகமே அறிந்த ஒரு செய்தி. இது இப்பொழுது நடக்கிறது. ஆனால் நம் அப்பன் அன்றே சொல்லிவிட்டார். இன்னும் அது முடிந்திருக்கிறதா? இல்லையே. அந்த பிரச்சனை தானே சில பேர்களுக்கு அரசியல், சில பேர்களுக்கு வாழ்க்கை, சில பேர்களுக்கு உலக செய்தி. ஆனால் ஐயா இந்த அயோத்தியை மட்டுமா சொன்னார்? அயோத்தி என்பது என்ன? ராமன் வாழும் இடம். ராமன் எங்கே வாழ்கிறான்? நல்லவர்களின் இதயத்திலே வாழ்கிறான். அப்படி என்றால் அயோத்தி என்பது நல்லவர்களின் இதயம். இன்று அந்த அயோத்தி அழிகிறது. அதாவது யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்கள் நல்லவர்களாக இல்லை, அந்த இதயம் சிறப்பாக இல்லை, யாரையும் நம்ப முடிவதும் இல்லை. ஆகவேதான் அயோத்தியா வட்டணம் அழியுதப்பா என் மகனே என்று ஐயா சொன்ன வாக்கு இன்று இரு வகையிலும் மக்களுக்கு அது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா? பஞ்சவர்கள் 5 பேரு பதியதுதான் அழியுதப்பா. குருநாடு அழியுதப்பா, கோபால குருசாமி சொல்லுகிறேன். பஞ்சவர்களுடைய 5 பேர் பதியும் அழிகிறது. குருநாடு அழியுதப்பா, கோபால குருசாமி சொல்லுகிறேன் என்று ஐயா சொல்லுகிறார்கள். பேதையர்கள் பிள்ளை பெற்று அதிசயமாய் வாழ்ந்திருப்பார், கோதையர்கள் கொங்கையது கூடாமலே வாழ்வார்.